ஒன் ஆஃப் த டயகனல் பர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். இந்த டயகனல் பர்பெண்டிகுலர்னாலும் இதுதான் கண்டிஷன். ஏன்னா இந்த டயகனல் வந்து இதா இருக்கு, பிபிக்கு பர்பெண்டிகுலர், இந்த டயகனல் பிபிக்கு parallel. ஓகேவா? புரியுதா क्वेश्चन? resting on corner such that one of the diagonal is parallel to BP. ஓகேவா? அப்போ இந்த பிளேன் இப்படி இல்ல, இப்படி இருந்தா கண்டிஷனே மாறும். HP க்கு inclined, BP க்கு inclined. இப்படி இருந்தாலும் HP க்கு inclined, BP க்கு inclined. அப்ப அது எக்ஸாக்ட்டா இப்படி இருக்கணும், இல்ல இப்படி இருக்கணும். நாம ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்றதால அது இப்படி மட்டும் தான் இருக்கணும். கிளியரா? இதா டவுட் இருக்கா? ஓகேவா? அப்போ HP க்கு இன்க்ளைன்ட்னு சொல்லிட்டாங்க, VP க்கு ஒரு டயகனல் parallelனு சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன? draw x projection கொடுத்திருப்பாங்க. 30 டிகிரி இது எவ்வளவு டிகிரி இன்க்ளைன்ட் ஆகுதுன்னா 30 டிகிரி இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. 30 டிகிரி நீங்க கிளிக் பண்ண மாதிரி வெச்சுக்கணும். அப்புறம் draw x projection. இப்போ நான் இதை எப்படி வரையணும்? இப்படி இருக்கு. இதுதான் வந்து ஃபைனலா क्वेश्चनல கொடுத்திருக்க டயகிராம். क्वेश्चनல கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு ஃபைனலா அந்த ஷேப் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கு. ஓகேவா? 30 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு. ஒரு டயகனல் VP க்கு parallel-ஆ இருக்கு. ஒரு டயகனல் VP க்கு parallel-ஆ இருக்கு. ஓகேவா? அப்போ நீ ஃப்ரண்ட் வியூல பாக்கும்போது இது எப்படி தெரியும்? ஒரு லைன் இன்க்ளைன்டா இருக்க மாதிரி தெரியும். இந்த இது உனக்கு லைன் மட்டும் தான் தெரியும். அந்த லைன் இன்க்ளைன்டா இருக்கும். எவ்வளவு டிகிரி இன்க்ளைன்டா இருக்கும்? 30 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கும். சரியா? நான் அப்ப என்ன சொல்லிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ட்ரூ ஷேப் தான் எப்பவுமே வரையணும். ட்ரூ ஷேப் வரையணும்னா பிளேன் உட்கார்றக்கணும். எதுக்கு இன்க்ளைன்டா இருக்கோ அதுக்கு 0 டிகிரி மாத்தணும். நான் அப்போ 30 டிகிரி டு HP இருக்கு. அப்ப நான் இத என்ன பண்ணனும்? 0 டிகிரி டு HP ஆ மாத்தணும். 0 டிகிரி டு HP மாத்தனா எனக்கு ஃப்ரண்ட் வியூல என்ன தெரியும்? லைன் தெரியும். அப்ப நான் ஃப்ரண்ட் வியூல ஃபர்ஸ்ட் டயகிராம் போட போறேன். ட்ரூ ஷேப் எங்க தெரியும்? ஸ்டாண்டிங். எங்க சர்க்கிள் ஆகும்? 5 நாள் எங்க போனேன்? அப்ப இங்க அப்படியே இது பண்ணிட்டு விழிகளில் அடைகளில் வர சாங் மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். கற்பனையிலே இருங்க. இந்த மேல இருந்து பார்க்கும்போது எனக்கு ஸ்கொயர் டைமண்ட் ஷேப்ல தெரியும். இப்படி இருக்கிறத நான் 0 டிகிரி மாத்திட்டேன். அப்ப எனக்கு எப்படி தெரியும்? டைமண்ட் ஷேப்ல எக்ஸாக்ட்டா தெரியும். ஓகேவா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஷேப் ஆஃப் தி பிளேன் டாப் வியூல வரையணும். செகண்ட் கண்டிஷன் ஃப்ரண்ட் வியூல லைன் வரையணும். தேர்ட் கண்டிஷன் அந்த லைனை 30 டிகிரி இன்க்ளைன் பண்ணணும். ஃபோர்த் கண்டிஷன் மேல இது பார்க்கும்போது எப்படி தெரியுதோ அந்த டயமண்டை கம்ப்ரஸ் பண்ணி ராம்பஸ் மாதிரி வரையணும். சரியா? இஸ் இட் கிளியர்? ஆக்சுவலா சாலிட் இப்படி இருக்கு. நான் அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு எடுத்து போறேன். 0 டிகிரியா மாத்துறேன். சோ 0 டிகிரியா மாத்தும்போது எனக்கு டாப் வியூல இந்த ஷேப் தெரியுது. ஆக்சுவல் ஷேப். சோ நான் டாப் வியூல என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் ஷேப் வரைஞ்சிட்டேன். ரோஹித் துணி கொஞ்சம். செகண்ட் ஷேப் ஃப்ரண்ட் வியூல இது லைனா தெரியும். டாப் வியூ பார்த்தா அடுத்து நான் ஃப்ரண்ட் வியூ பார்க்கணும். சோ இதுக்கு நேரா ஃப்ரண்ட் வியூல இந்த ஷேப் வரைஞ்சிட்டேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணனும்? 30 டிகிரி டில்ட் பண்ணனும். 30 டிகிரி டில்ட் பண்ணா இந்த லைன் 30 டிகிரி இன்க்ளைன் ஆகும். சோ இந்த டிகிரியை நான் 30 டிகிரி இன்க்ளைன் பண்ணிட்டேன். நாலாவது ஷேப் டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ. அப்போ மேல இருந்து பார்க்கணும். மேல இருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும்? இந்த இது கம்ப்ரஸ் ஆன மாதிரி இருக்கும். அப்போ சரியா? இந்த 4 டயகிராம்ல நீங்க வரைய போறீங்க. 4 மார்க், 2 மார்க், 4 மார்க், இதுக்கு 7 மார்க். டோட்டலா 17 மார்க். 15 மார்க் क्वेश्चनல இது கேக்குறாங்க. ஏனா பார்ட் B வந்து உங்களுக்கு 15 மார்க் क्वेश्चन. 15 மார்க் क्वेश्चनல இது கேக்குறாங்க. அப்படினா 4 2 4 5. 17 மார்க் கேட்டா இதுக்கு 7. 15 மார்க் क्वेश्चनல கேட்டா இதுக்கு 5. ஓகே? சோ ஃபைனல் டயகிராம்ல மார்க் ஜாஸ்தி. ஆனா இது தப்பாச்சுனா இது மூணுமே 0. இது தப்பாச்சுனா இது ரெண்டும் 0. இது தப்பாச்சுனா இது 0. மூணு கரெக்ட், இது மட்டும் தப்புனா இதுக்கான மார்க் மட்டும் போகும். மீதி உனக்கு எவ்வளவு மார்க் இருக்கு? 4 2 4 10 மார்க் கேரண்டியா வரும். கிளியரா? டவுட் ஏதாவது இருக்கா?
போட்டுடலாம்